வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. சில காரணங்களால் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜின் கம்ப்ரெஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஜின் கம்ப்ரெஷன்னா என்ன, அந்த இன்ஜின் கம்ப்ரெஷன் இன்ஜினுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், இன்ஜின் கம்ப்ரெஷன் இல்லைனா இன்ஜின் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரும், இன்ஜின் கம்ப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், அது என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், இன்ஜின் கம்ப்ரெஷன் இல்லைனா அது எப்படி சரி பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஜின் கம்ப்ரெஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். டீசல் இன்ஜினாலும் சரி, பெட்ரோல் இன்ஜினாலும் சரி, ஒரு இன்ஜின் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஏன்னா நம்ம 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்னு ஒரு ஸ்ட்ரோக்கே தனியாக இருக்குது. கம்ப்ரெஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம், காற்று அழுத்தம்னு சொல்லலாம். நம்ம ஏர் கம்ப்ரெஷர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரி கம்ப்ரெஸ்னால் அழுத்தம்னு சொல்லுவாங்க, கம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அழுத்தத்தின் போது தான் வந்து இன்ஜினில் வந்து வெடிப்பு நடந்து ஒரு ப்ரெஷர், அதுலேயே ஒரு பெரிய அழுத்தம் உண்டாகிட்டு இன்ஜின் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த அழுத்தம் வந்து இன்ஜினில் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, இன்ஜினில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். சில வண்டிலாம் ஸ்டார்ட்டே ஆகாது, சில வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். நல்ல செல்ஃப் சுற்று வாங்கி இல்லை கிக்கர் நிறைய தடவை வச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். சில வண்டியில் மைலேஜ் வராது, பிக்கப் சுத்தமாக டவுன் ஆகிடும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இந்த இன்ஜின் அதாவது கம்ப்ரெஷன் அழுத்தம் இல்லைனா அந்த பிரச்சனைலாம் வரும். இந்த இன்ஜின் கம்ப்ரெஷன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன டெமோ வச்சு நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்ஜின் கம்ப்ரெஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சிரிஞ்சை வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா ஒரு இன்ஜினும் இந்த சிரிஞ்சும் கிட்டத்தட்ட ஒரே மெத்தடில் தான் வேலை செய்யுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு, பிஸ்டன், வால்வு, இதுதான் முக்கியமான பார்ட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிஞ்சிலேயே அந்த பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் தான் வந்து இன்லெட், எக்ஸாஸ்ட், வால்வு. இது வழி தான் நம்ம வந்து மருந்து உள்ளே எடுப்போம், வெளியில் அழுத்துவோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சிலிண்டர் பேரல், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரிஞ்சோட பேரல். இதே நம்ம ஒரு இன்ஜினோட பிஸ்டன் பேரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது போர் சிலிண்டர்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த சிலிண்டரோட பேரலாகவும் இதை கற்பனை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரப்பர், இந்த இந்த சிரிஞ்சோட ரப்பர் தான் நம்ம சிலிண்டரோட பிஸ்டனாகவும் கற்பனை பண்ணிக்கலாம். இதில் வர ரிங்ஸாகவும் இந்த வளையத்தை வச்சுக்கலாம். ஏன்னா அதோட வேலை தான் எதுவும் செய்யுது. நம்ம கையில் இருக்கிறது கனெக்டிங் ராட்னு வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு வண்டியில் வந்து ஒரு பைக்கில் சிலிண்டர் ஃபிட் பண்ணும்போது சிலிண்டர் பேரலுக்கு உள்ளார பிஸ்டனை இன்சர்ட் பண்ணுவோம். கரெக்டாக ரிங்ஸ்லாம் படி வச்சு பிஸ்டனை இன்சர்ட் பண்ணிட்டு தான் சிலிண்டர் வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் 4 ஸ்ட்ரோக் நடக்கும். 4 ஸ்ட்ரோக்னா அதாவது செக்ஷன், கம்ப்ரெஷன், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி 4 ஸ்ட்ரோக் நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா செக்ஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணுவோம், பிஸ்டன் வந்து டிடிசிலேருந்து பிடிசி நகரும். அதாவது டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் நகரும். அதுதான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது செக்ஷன், இங்கே மேலே வந்து ஒரு உறிஞ்சு விசை உண்டாகும். அந்த உறிஞ்சு விசை மூலமாக இந்த சிரிஞ்சில் நம்ம மருந்தை உள்ளே இழுப்போம். அதே ஒரு இன்ஜினில் என்ன ஆகும்னா ஏர் ஃபியூல் மிக்சர் அந்த கலவை வந்து இந்த செக்ஷன் மூலமாக உள்ளே இழுக்கப்படும். இதுதான் செக்ஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அடுத்து இது செக்ஷன் ஸ்ட்ரோக் முடிஞ்சோடனே கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அதாவது இன்ஜினில் வந்து வால்வு வந்து க்ளோஸ் ஆகிடும். இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு ரெண்டுமே க்ளோஸ் ஆகிட்டு ஒரு கம்ப்ரெஷன் அழுத்தம் உண்டாகும். அந்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரிஞ்சு மேலே தள்ளும் போது 2 வால்வும் க்ளோஸ் ஆகிறதால இந்த அழுத்தம் இதுதான் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் தான் அழுத்த முடியும். இந்த சிரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஃபுல்லாக அழுத்த முடியாது. ஏன்னா கம்ப்ரெஷன் உள்ளே இருக்குது. இதுதான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இந்த கம்ப்ரெஷனில் இல்லாதனால தான் இன்ஜினில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் முடியும் போது என்ன ஆகும்னா மேலே ஸ்பார்க் பிளக் வந்து ஸ்பார்க் அவுட் ஆகும். இல்லை டீசல் இன்ஜின் தான் டீசல் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். அப்போ உடனே ஒரு பெரிய வெடிப்பு நடந்து மறுபடியும் பிஸ்டன் வந்து ஃபோர்ஸாக கீழே தள்ளி மறுபடியும் சைக்கிள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு இன்ஜினை வேலை செய்யுது. பிஸ்டன் வந்து சிலிண்டர் மேலே டாப் போய்ட்டு பாட்டம் வரும். இதே மெத்தடில் தான் ஒரு இன்ஜினை வேலை செய்யுது. இப்போ நம்ம ஒரு இன்ஜினில் கம்ப்ரெஷன் குறையத்துக்கு என்னென்ன காரணம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சிரிஞ்சில் கம்ப்ரெஷன் குறையத்துக்கு இந்த வால்வு நம்ம ஓப்பனில் இருக்கும்போது சிரிஞ்சை ஈஸியாக மேலே தள்ள முடியுதுங்களா. அதே நம்ம வால்வு க்ளோஸில் இருக்கும்போது சிரிஞ்சு மேலே தள்ள முடியாது, டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு ரீசன் வால்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, வால்வு பெண்டாக இருந்தாலோ, இல்லை வால்வு தேய்மானமாக இருந்தாலோ, இல்லை வால்வில் வந்து கார்பன் அதிகமாக டெபாசிட் ஆகி வால்வு சரியாக க்ளோஸ் ஆகலனாலோ, இன்லெட் எக்ஸாஸ்ட் 2 வால்வுமே சரியாக க்ளோஸ் ஆகலனாலோ இந்த கம்ப்ரெஷன் வந்து லாஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் வந்து மேலே லீக் ஆகிட்டே இருக்கும். நம்ம சிரிஞ்சு வந்து பிஸ்டன் வந்து மேலே ஈஸியாக போகிற மாதிரி கம்ப்ரெஷன் லாஸ் ஆகும். அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டனோ இல்லை சிலிண்டர் பேரலோ சீஸாக இருக்கலாம். பிஸ்டன் ரிங்ஸ் தேய்மான மாதிரி இருக்கலாம். சிலிண்டர் பேரலு பிஸ்டன் தேய்மான மாதிரி இருக்கலாம். பிஸ்டன் ரிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டனில் வந்து சீஸ் ஆகுதுன்னா கோடு விழுந்துடும். அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துடும் வண்டியோட பிஸ்டனில். அதே மாதிரி சிலிண்டர் பேரல்லையும் நமக்கு உள்பக்கம் ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அது மாதிரி ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம மேலே கொடுக்குற அந்த கம்ப்ரெஷன் அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேக் கம்ப்ரெஷன் ஆகிடும். அதாவது நம்ம பிஸ்டன் வந்து மேலே பிடிசிலேருந்து டிடிசி போகும்போது இந்த போர்ஷனில் ஒரு அழுத்தம் உண்டாகும். இந்த அழுத்தம் என்ன ஆகும்னா வால்வு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த அழுத்தம் வந்து மேல் பக்கமாக ரிலீஸ் ஆகிட்டு வெளில போய்ட்டு கம்ப்ரெஷன் லாஸ் ஆகும். வால்வு நல்லா இருந்து பிஸ்டன் டேமேஜ் இருந்தாலோ இல்லை சிலிண்டர் டேமேஜ் இருந்தாலோ கீழ்ப்பக்கமாக லீக் ஆகிட்டு என்ன ஆகும்னா கிராங்க் கேஸ்குள்ளே வந்துடும். கிராங்க் கேஸ்குள்ளே வந்து என்ன ஆகும், கிராங்க் கேஸில் ப்ரெஷர் அதிகமாகிடும். கிராங்க் கேஸ்லேருந்து ப்ரீத்தர் ஓஸ் வழியாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது கிராங்க் கேஸில் இருக்கிற இன்ஜின் ஆயிலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஏர் ஃபில்டரில் ஃபில் பண்ணுறோம். சில வண்டியில் நம்ம ஏர் ஃபில்டர் கட்டி பார்த்தோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் நிறைய ரொம்ப போயிருக்கும். அந்த இன்ஜின் ஆயில் எப்படி
இன்ஜினுக்குள்ளே இருக்கிற இன்ஜினால் எப்படி ஏர் ஃபில்டருக்கு வருதுன்னா இதனால் இந்த மாதிரி ரீசன் தான். அதாவது கிராங்க் கேஸ்க்குள்ளார ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த பிரீத்தர் ஹோஸ் வழியாக இன்ஜின் ஆயிலும் சேர்ந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம வால்வு ப்ராப்ளம் இருந்தாலும் கம்ப்ரஷன் லாஸ் ஆகும். சிலிண்டர் பிஸ்டன் ரிங்ஸ் தேய்மானமாக இருந்தாலும் கம்ப்ரஷன் லாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பிளாக்கேஜ் இருந்தாலும் கம்ப்ரஷன் உள்ளே வந்து காற்று உள்ளே வராமல் ப்ரெஷர் லோவாக இருக்கும். ஏர் ஃபில்டரும் செக் பண்ணணும். இது மாதிரி சில காரணங்கள் தான் வந்து ப்ரெஷர் இன்ஜினில் வந்து கம்ப்ரஷன் லாஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்குது. இந்த சிரஞ்சை வச்சு நம்ம ஈஸியாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு இன்ஜினில் கம்ப்ரஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அளக்குதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் நம்ம கம்ப்ரஷன் கேஜ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த கேஜ் தான் வந்து கம்ப்ரஷன் கேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 பார்ட்டாக அதை பிரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹோஸு, ரெண்டாவது கேஜ், இது வந்து அடாப்டர். ஒரு பைக்கும் அதோட ஃப்ளக்கோட த்ரெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்டரை தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேடாகவும் விற்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி அடாப்டர் நம்ம மாற்றி எல்லா வண்டியிலுமே யூஸ் பண்ணலாம். அதை இந்த மாதிரி 3 பார்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜில் ஒரு ரிலீஸ் வால்வு, ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு சைடில் இருக்கும். இது அழுத்தினா வால்வு அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த கேஜ் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 விதமான அளவுகள் இருக்கும். நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான அளவு இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஐ அளவு. இது அதுக்கு மேலே இருக்கிறது kg/cm². அளவு. அதுக்கு மேலே இருக்கிறது பார். 3 அளவு இருக்கும். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ரஷன் அளவுற அளவு தான் இது. இப்போ ஒரு இன்ஜினோட நார்மல் கம்ப்ரஷன் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 பார்லேருந்து 14 பார் இல்லை kg/cm². எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த 12 பார் இருக்கலாம் இல்லை 12 kg/cm². அதுக்குள்ளேருந்து 14 kg/cm²குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். 10க்கு கீழே இருந்துச்சுன்னா 11க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் தேய்மானம் ஆகிடுச்சு, அதில் கம்ப்ரஷன் லோவாக இருக்குன்னு அர்த்தம், ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வண்டிங்களில் 11க்கு கீழே இல்லை 10க்கு கீழே வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அந்த இன்ஜினில் மைலேஜ் வராது, பிக்கப் இருக்காது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். 12லேருந்து 14க்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, இன்ஜின் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு வண்டியில் இந்த கேஜை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த வண்டியில் எவ்வளோ அளவு இருக்குது, அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பேஷன் ப்ரோ இந்த வண்டியில் நம்ம வந்து இன்ஜின் கம்ப்ரஷன் செக் பண்ண போகிறோம். இதில் கம்ப்ரஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இக்னிஷன் ஆஃப் பண்ணிடணும். சாவி வந்து ஆஃப் பண்ணுறேங்க, சாவி ஆனில் இருக்கக்கூடாது. அடுத்து பெட்ரோல் ஆஃப் பண்ணிடணும், பெட்ரோலையும் ஆஃபில் வச்சிடணும். அடுத்து என்ன பண்ணோன்னா ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி எடுத்துடணும். ஸ்பார்க் ப்ளக் அடாப்டரை கழட்டிடணும். ஏன்னா நம்ம ஸ்பார்க் ப்ளக் வழியாக தான் அதை செக் பண்ணணும். ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி எடுத்துகிட்டு நம்மளோட இந்த கம்ப்ரஷன் டெஸ்டர் இந்த கேஜை வந்து அந்த ஸ்பார்க் ப்ளக்கோட அந்த த்ரெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். சாஃப்டாக கரெக்டாக ராங் த்ரெட் ஏற்றாமல் கரெக்டாக ஏற்றணும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த வண்டியோட ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கிட்டு வண்டியை கிக் பண்ணணும். இப்படி கிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரீடிங் வந்து மேலே ஏறும். நம்ம கிக் பண்ணும்போது அந்த ரீடிங் எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 14 வரைக்கும் ரீடிங் வந்திருக்கு. நம்ம கரெக்டாக 12லேருந்து 14 வரைக்கும் வந்தாலே ஓகே. 12 kg/cm², அதே மாதிரி 14 kg/cm², இதுக்குள்ளே இருந்தாலே போதும். நமக்கு 14 வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இந்த இன்ஜின் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கிலோ இல்லை 11 கிலோ வந்துச்சுன்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எதுக்காக ஆக்சிலேட்டரை முறுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை கிக் பண்ணோன்னா ஆக்சிலேட்டர் முறுக்கி பிடிச்சா தான் வந்து ஏர் உள்ளே வரும். அந்த கார்பெட்டில் இருக்கிற அந்த த்ராட்டில் வால்வ் ஓப்பன் ஆகும், ஏர் உள்ளே வரும். ஆக்சிலேட்டர் முறுக்காமல் நம்ம கொடுத்தோன்னா ஏர் உள்ளே வராது, கம்ப்ரஷன் வந்து நமக்கு கரெக்டான அளவு காட்டாது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் நான் கிக் பண்ணுறேன், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். 10க்கு மேலேயே போகாது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் நம்ம கிக் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது 5 பார் அதுக்கு மேலே ஏறவே இல்லை. அதனால தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு கிக் பண்ணோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கம்ப்ரஷன் செக் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 14 kg/cm² வரலன்னா கம்ப்ரஷன் லோவாக இருக்குது. இந்த மாதிரி 6 பார், அதாவது 6 இல்லை 8 நிற்கிதுன்னு வச்சிங்களேன். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டர் செக் பண்ணோம். ஏர் ஃபில்டர் ஏதாவது பிளாக்காக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும்.
ஏர் ஃபில்டர் பிளாக்கேஜ் இருந்தால் ஏர் ஃபில்டர் மாற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வால்வு டேப்பட் கிளியரன்ஸ் செக் பண்ணணும். வால்வு டேப்பட் கிளியரன்ஸ் டைட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து கம்ப்ரஷன் லாஸாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்ம ஹெட்டு வால்வு மாற்றணும். சிலிண்டர் பிரித்து சிலிண்டர் பிஸ்டன் செக் பண்ணி பார்த்து அதையும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு பைக்கோட கம்ப்ரஷன் செக் பண்ணுற மெத்தட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் ஒரு கம்ப்ரஷன்னா என்ன, அந்த கம்ப்ரஷனை எப்படி நம்ம அளக்கிறது, கம்ப்ரஷன் கம்மியாக இருந்தால் நம்ம பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து ஒரு இன்ஜினோட கம்ப்ரஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ நம்ம கிக்கர் வண்டியில் இந்த மாதிரி செக் பண்ணலாம். கிக்கர் இல்லாத வண்டிகள் என்ன பண்ணணும்னா செல்ஃப் போட்டும் செக் பண்ணலாம். இக்னிஷன் சப்ளை வராத மாதிரி கேர்ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நம்ம செல்ஃப் போட்டு செக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ஜினோட கம்ப்ரஷன்னா என்ன, கம்ப்ரஷன் எதனால் லாஸ் ஆகும், கம்ப்ரஷன் லாஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த கம்ப்ரஷன் எப்படி நம்ம அளக்கணும், எந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ தெளிவாக சொல்லியிருப்போம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.